அவர் வந்த வேலையை கரெக்டாக பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வயிறு வேலை இல்லைங்க, வேற வேலைங்க. இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. வணக்கம். முதல்ல எங்க டைரக்டர் நெல்சன் ஐயாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பேரை பத்தி பேசணும்னா ரெண்டாலும் ஆகும் போல இருக்கு. இல்ல இல்ல, முதல்ல காசு கொடுத்த முதலாளியை பத்தி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் படம் 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகுது சார், நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இது மாதிரி நிறைய படம் இருக்கு சார். இதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? இமான் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லவானா? இல்லை சார். பகா நம்ம சின்ன விஷயம்லாம் பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவரு கூடயே நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்ல இல்ல சார், அவங்க தான் கேக்குறது, வேற என்ன பண்றது? அதுல்யா மேடம், இவரு ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறோம்னா வைபவ் வந்து பேசுவாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவ் எல்லாம் சாதாரண ஆள் இல்ல, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா. ஆனா பயங்கரமான ஆளு இல்ல சார்? ஒண்ணு சார், நான் கூட இருந்து பார்த்துருக்கேன்ல. இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லுவாங்க, ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலா நான் ஒரு படம் டாக்டர் படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணுன்றது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. வெரி குட் சீனியர். இல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமா இருக்கும்ட்டு. சில டைலாக்லாம் படிச்சேன் நான், சூப்பரா இருந்தது. ஆனா அதே மாதிரிதான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல அஜய் சிம்பிளான மொபைல்ல போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்டேன் ஈஸியா. மற்றபடி பேசுறவங்க நிறைய பேசிட்டே இருக்கலாம். தேங்க்யூ, பாய். ஹாய், எல்லாரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் we're really happy. ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக அது ஒரு என்டர்டெய்னராக, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன், இந்த நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது. அண்ட் வைபவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் நிச்சயமாக திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி தரோ என்டர்டெய்னர்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இமான் சார், ரியலி ஹாப்பி தட் யூர் ஹியர். அண்ட் எல்லாருமே இந்த ஃபுல் லிரிசிஸ்ட் கர்ணா, கங்க்ராட்ஸ்மா. பாட்டு எழுதிருக்கீங்களா? ஆல் தி பெஸ்ட், வண்டர்ஃபுல் லிரிசிஸ்ட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் I wish them all the best, and really happy to be here. Thank you guys, thank you so much. And director, debut பண்றீங்க, it's going to be a wonderful film for you too. All the best ma, all the best. Thank you. அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள், நான் வந்து இப்போதான் உள்ள பேசிட்டு இருந்தோம். அவரோட முதல் படம் என் படம் தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நானும் நடித்த படம். ஆனால் அப்புறம் தான் சொன்னார் அது இல்லை வேற படம், விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ 2வது படம் தான் என்னோட படம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்
மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். தியேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதில் இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர். எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்ல, ஆமா, அதனாலதான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வயிறு வேலை இல்லைங்க, வேற வேலைங்க. அதனால எனக்கு என்னன்னா, ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு, சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க. அப்பதான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்க கற்பனையை சொல்லுங்க. ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில 200 கோடியில படம் பண்றது இல்ல. சின்ன படம் பண்ணணும். வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு, இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க. கேட்கறது தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. என்ன உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க. ஒரு நிதானமா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரெண்ட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கல்ல. பக்கத்துல வைபவ் சொன்னா பக்கத்துல சிரிப்பாருங்க. பக்கத்துல இது கூட ஒரு நடிகர் நடிச்சாரு, அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். அதனால நம்ம ஜூனியர் மாதிரி தான், நல்ல பக்கத்தான பையன். நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு. நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கேருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் இங்கிருந்து. ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க. நிறைய உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குநர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்க உட்காந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமா இருக்கும். ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்ப பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, இல்ல 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்துமஸ் எனக்கு, இப்படி பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாள்ல என்ன படம் பண்ண போறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம்? படம் வேணும் இல்ல, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதுல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க. நாங்க அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்க பாத்துக்கிறோம். இது ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினாதான் இந்த படம் இந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு தெரியும். அதனால ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க. அங்க இடத்த நாங்க வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்றோம். அது நீங்க டீம் கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிடுறேன் சார். நான் இல்லை, கொரோனாவில் வந்தது தான். இந்த கொரோனாவில் ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல.
பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டில் வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமிகள் எல்லாருக்கும் பிரியாணி பண்ணி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான் கொஞ்சம் ஓட்ட. நான் வந்து தெரியுதா என்ன தப்பு எனக்கு? ஓகே, இருக்குதா? தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து எவ்வளோ சொன்னாரு இளவரசி இவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அப்பா, நம்ம கூட வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு. ஓகே, தேங்க்யூ. நான் குறைச்சிடும் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதா, நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லதை எழுதுங்க. இது வந்து நிச்சயமா நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். ஜாலியான படம் மட்டும் தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கும். இதுல கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில. இந்த படம் நடிச்சு முடிஞ்ச உடனே இடுப்பெல்லாம் இப்ப கரெக்டுன்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்துல எம்ஜிஆர் நடிச்ச மாதிரி கூடு விழுந்துபடி நாங்கெல்லாம் போவோம் இல்லை. எனக்கு நான் செட்டுக்கு போறது முன்னாடி அந்த கேரவன்ல வந்து எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனில இருந்து. வந்து என்ன கொடுத்தாங்க, நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப்லாம் ஒன்று கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன, இது பாகுபலி படத்துல ஏதோ வாருக்கு போற மாதிரி இருக்கு, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? இல்லை சார், சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னு. சேஃப்டிக்கு போடணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பார்த்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் இந்த மாட்டிக்கிட்டு எங்களை காலையில கொடியை விட்டாருன்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டைரக்டர் வச்சு, சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்க ஒரு சீன் சார், அங்க ஒரு சீன் சார், இங்க ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ நல்லா இருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவு செய்து இதை நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பா சொல்லணும்னா என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள், ஒரு மிக அடக்கமா வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர். அவரு இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் கோபுராவோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச்.